எங்கே உன்னை வீழ்த்துகிறார்களோ அங்கேயே எந்திக்க பார்க்கணும். ஆனால் எங்கே ஒன்று வீழ்த்துகிறார்களோ அங்கேயே பாய் போட்டு பார்த்துக்கணுன்றது தான் இவங்க வேலை. பாட்டிலுக்கு 10 ரூபா மேட்டரை யார் வெளியே கொண்டு தான்? ஏடிஎம்கே அதிகமாக பேசுனாங்க. டாஸ்மாக் சங்கத்துடைய சிஐடியு பொதுச் செயலாளர் திருச்செல்வன் தான் வெளியே கொண்டு வந்தார் முத அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்குது 160 நாள் தேர்தல் நெருங்குதுன்னு ஒரு போய் ஜூஸ்லாம் கொடுத்து என்னம்மா 160 நாள் போராடுனுக்கிறியா, இன்றைக்கி தான் எனக்கே தெரிஞ்சுது. என்ன இப்போ பெருசாக இந்திய திணிக்காத இந்தி திணிப்பு காங்கிரஸ் சொல்லுது, இந்திய திணிக்காத இந்திய திணிப்பு. டே ஆரம்பிச்சதே நீ தான்டா. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் ஜுரம் இப்பொழுது எல்லா பக்கமும் அடிக்க ஆரம்பித்திருக்கிறது. நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், 2 கட்சிகள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம் அதிமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுகளை சொல்லிட்டாங்க. முதல்ல நம்ம திமுகவிலிருந்து ஆரம்பிப்போம். திமுகவில் அது நேற்று திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு லெட்டர் பேடு கொடுத்துருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் தேர்தல் நிற்கல அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவருக்கே உரித்த நல்லாரெனினும் குழல் தீது மேலுலகம் இல்லைனினும் ஈதலே நன்று, நான் கொடுக்குறேன் நீங்கள் என்ன எனக்கு தரது அப்படின்னு அவர் செய்வது அது அது சரியான முறையா ஒரு தேர்தல் அரசியலில்? ஆற்றாமையில் புலம்புவதுன்னு சொல்லுவாங்க. இப்படி என்ன தனியாக புலம்ப விட்டானே, அவன் இல்லை வரமாட்டான் நம்பாதே, அவன் இல்லை இல்லை முன்னையாவது பாட்டு எழுதுனா கொஞ்சமாக இது பண்ணுவான், இப்போ பாட்டு எழுதிட்டு போனால் ஒந்தா இல்லை மண்டபத்தில் எழுதி கொடுத்தானே கேட்பாங்க. ஒழுங்காக போச்சே போச்சே அப்படின்னு. இதுக்கு பேர் தான் புலம்பல். தருமி புலம்புவார் தெரியுமா திருவிளையாடல, அதை நவீன புலம்பல் தான் இவர்கள் புலம்புவது. 8 சீட்டு கேட்டு 10 சீட்டு கேட்டு தரலன்னு ஒன்று ஒரு ஃபேஸ்புக் லைவ் பண்ணினார்ல இவர் திருமா. ஆமாம், நம்மை முடக்க பார்க்கிறார்கள், நம் வளர்ச்சி அவர்களுக்கு பொறுக்கவில்லை, நம்மை பொறுக்கவில்லை அந்த இதுலன்னு அதாவது அங்கே பேசுறதுக்கு பதில் இங்கே இருக்க தொண்டர்கள் யாரும் புரிஞ்சிருக்காது. யாரோ யாருக்கோ அப்படின்னு யாரை சொல்கிறாரு அப்படின்னு, பிஜேபியா தலைவர் அப்படின்னு. பிஜேபி கூட ஆகிறோம் இல்லை தலைவர், நம்ம வளர்ச்சி பொறுக்க மாட்டேனான்னு இப்போ யார்கிட்ட போய் கேட்டுன்னு சீட்டு இவங்க திமுகட்டு தான், அதுதான் புலம்புறேன் அப்படின்னு. ஏன் புலம்புற அப்படின்னு கேட்டால் இவ்வளோ தான் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும், நானும் அதுக்கு ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நானும் கரெக்ட் பண்ணிக்குவேன் மற்ற விஷயங்கள்லாம். ஆனால் உங்ககிட்ட சொல்லணுமே, இந்த சீட்டு நீ அதை ஏற்றுக்கணுமே, வாங்கினன்னைக்கு நீ பிரச்சனை பண்ணக்கூடாது, நீ பண்ணக்கூடாது, அப்புறம் வெளில இருக்கிற அசிங்கமாக நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த உருட்டல். அது இதோடு சேர்த்து நம்ம என்னன்னா பாஜக உள்ளே வந்துடும், ஜனநாயக சக்திகள் மதசார்பற்றதுன்னு உருட்டிடுவேன். ஆனால் இது ஒவ்வொரு தடையும் உருட்டி அது பழசாயிடுச்சு. நான் இப்போ போய் இது உருட்டினா தலைவரா நானே சொல்லிடுறேன். மதசார்பற்ற சக்திகள் வலுப்பெற வேண்டும், சனாதன சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும், மதவெறி வீழ்த்தப்பட வேண்டும், ஆர்எஸ்எஸ் இது உள்ளே பூரா பார்த்துக்கணும், பாஜக உள்ளே வந்துடும் இதானே. ஆமாம், இதே மறுபடியும் சொன்னுங்கிற வேறு சொல்லு அப்படின்ருவான். பத்திரிக்காரனும் அதே மாதிரி கேட்டுருவான். அதனால தான் நம் வளர்ச்சி பொறுக்கவில்லை, நம்முடைய இது அது இதுன்னு புலம்புறாரு. அம்பேத்கர் புலம்புனாரா? நீ எங்கே வீழ்த்த போடுறியோ அங்கே எந்திக்கணுன்றது தான் இது. எங்கே உன்னை வீழ்த்துகிறார்களோ அங்கேயே எந்திக்க பார்க்கணும். ஆனால் எங்கே ஒன்று வீழ்த்துகிறார்களோ அங்கேயே பாய் போட்டு பார்த்துக்கணுன்றது தான் இவங்க வேலை. இன்னும் ஏதாவது கிடைச்சா அதையும் வாங்கி தலகாணத்தில் வச்சுட்டு பார்த்துக்கணுன்றது தான் இவங்க வேலை. இவர்கள் மிகப்பெரிய அளவில் மதிப்பு மிகுந்த கட்சிகளாக இருந்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கை மாறுபாட்டால் 2ஆக உடைஞ்சது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 64, மக்கள் ஜனநாயக புரட்சியாக தேசிய ஜனநாயக புரட்சியாக மிகப்பெரிய ஒரு கொள்கை மாறுபாட்டால் அந்த கட்சி 2ஆக உடையுது. இந்தியா முதலாளிகளால் ஆளப்படவில்லை, இந்தியா ஒரு முதலாளித்துவ நாடு இல்லை, இந்தியா தரகு முதலாளித்துவம். சோவியத் யூனியனோட இந்தியா தொடர்பு வைக்கிறதுனால இந்தியா சோசலிசத்தை நோக்கி நகருதுன்னு ஒரு குறுகிய பார்வை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருந்தது. அதுக்கு காரணம் இப்போ எப்படி இவங்க கூட்டணியிலேருந்து சொகத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி சோவியத் யூனியனு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில், அதாவது பிரிவதற்கு முன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பிரிஞ்ச பிறகுனால அந்த மாதிரி குரூப் எல்லாம் அங்கே உழுந்துட்டான். நல்லா வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தோன்னா இந்திரா காங்கிரஸும் அங்கே கூட இருந்தோன்னா இந்தியா தான் இந்திரா தான் இந்தியா சோசலிச நாடாக மாறிட்டு வருது, முதலாளிகளே இல்லைன்ட்டான். அதில் இவங்க வேறு இது வைக்கிறாங்க, தப்பு. இந்தியா என்றைக்கு இருந்தாலும் முதலாளித்துவ பாதையில் தான் போகுது, நம்ம இங்கே அதற்கான வேலை செய்யணும். மக்கள் ஜனநாயக புரட்சி மக்களை அவருடைய பிரச்சனையிலேருந்து திரட்டி தனித்தனியாக மாணவரா இளைஞரா அதுவாக திரட்டி
போராடி அதன் மூலம் அவர்களை வென்றெடுத்து கட்சியை வலுப்படுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இதுதான் அவங்களுடைய பாதை. இந்த மாதிரி இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய லெவலில் இருந்து வழுகி மக்கள் பிரச்சனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கரையா காலத்தில் மற்ற காலத்துலலாம் பிரச்சனை வந்தால் தேர்தல் தான் கூட்டணி, தொகுதி உடன்பாடு தான். வெளியில் வந்து மக்கள் பிரச்சனையில் நிற்பாங்க. தொழிற்சங்கம் அப்படி இருக்கும். தகவல் அப்போல்லாம் இது கிடையாதுல்ல, சமூக வலைதளங்கள்லாம் கிடையாது. அரசுடைய முறைகேடுகள் மற்ற விஷயம் வெளியே வரணும்னா தொழிற்சங்க தலைவர்கள் இப்பவும் சண்முகம் பேசும்போது இவங்க ஏதோ ஒரு அற்புதமான ஆட்சி நடத்திட்டு இருக்கிற மாதிரியும் நாங்கள் தான் இடைஞ்சலாக இருக்கிற மாதிரியும் இந்த சாம்சங் போராட்டங்கள் எல்லாம் அவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க. இந்த முறை அவங்க மார்க்சிஸ்ட அவங்க அதாவது அவர் முதலமைச்சரே நேரடியாக பேசி தானே அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சர் அவர் டொனால்டு ட்ரம்பா அவர் முதலமைச்சரே டொனால்டு ட்ரம்பே பாடி வாங்கிட்டு இருக்காரு. அப்படின்னா முதலமைச்சர் அந்த குழுவை தாண்டி அவர் திமுக தலைவருங்க. முதலமைச்சர் என்ன முதலமைச்சர் பதவி அடுத்த வாரம் வரைக்கும் இருக்குதா இல்லையா தெரியாது. திமுக தலைவர் அவர். நான் நேற்று எழுதும் போது முதல்வர்னு எழுதுனேன், அப்புறம் அடிச்சிட்டேன். இல்லை அவர் பேசணுமே அவரே சொன்னார். கடைசியாக அவங்க கன்வின்ஸ் ஆனது அவரே கூப்பிட்டு முதலமைச்சரே நேரம் ஒதுக்கி வேற வழி இல்லை, நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் தான் அனுசரித்து ஒத்துழைக்கணும்னு சொன்னதுனால அந்த வேற வழியிலேயே பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா? ஒரு தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட கொடுக்குறதுனால திமுக எதாவது கெட்டு போப்பாதா? அந்த ஆணவம் வந்துட்டாங்க. புதிய கட்சி நீங்கள் சேர்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குரிய பலனை நீங்கள் தான் அனுபவிக்கணும். நாங்கள் எப்படி அதை முடியும்? ஒருத்தர் வராரு, சொந்தக்கார் வராருப்பா, ஏன்பா கொஞ்சம் தள்ளி உக்காருனா, யோ நீ தள்ளி உக்காரியா, அவன் பிள்ளை அங்கே வந்து அவனை தள்ளி உக்கார சொல்லு. உன் சொந்தக்காரனை கூட்டு வந்து என்ன தள்ளி உக்கார சொல்கிறேன், நான் தனியாக டிக்கெட் எடுத்து நான் வந்துன்னுக்கிறேன் பஸ்ஸில் போய் அப்படிக்கா அப்படின்னுவோம். அப்போ இதுனா பஜனை இது. நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக யாரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டீங்கன்னா அவன் அதுக்கேற்ற மாதிரி இவங்க குறைச்சிக்கணும்னா என்ன நியாயம்? இன்னொன்று இவங்க யார், அதுதான் முக்கியம். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தப்போ கலைஞர் இறந்த பிறகு உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் அப்போ தான் திமுக தலைவராக வர்றீங்க. அந்த தேர்தலே தோத்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை. பார்லிமெண்ட் எலெக்ஷனு, அதிமுக ஆளுங்கட்சி, பாஜக ஆளுங்கட்சி. அப்போது உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க. அன்றைக்கி மக்கள் நல கூட்டணி உங்களோட கை கொடுக்குறாங்க, சமூக நீதி கூட்டணின்னு உருவாக்குறீங்க. காங்கிரஸ் ஏற்கனவே இருக்குது. அப்போ இதை கூட்டிக்கிட்டு 2019 தேர்தலில் சந்திக்கிறீங்க. ராகுல் காந்தியே நம்பாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க, பிரதமர் வேட்பாளர்னு. அவருக்கே நம்பிக்கை இல்லை. நானா அப்படின்னாரு. நீங்கள் தான் அப்படியா, பக்கத்தில் கேரளா கூட நம்ப மாட்டேங்கிறான் சொன்னான் அப்படின்ட்டு போயிட்டாப்புல. அந்த இதில் அந்த ஒரு டாக்டிக்ஸும் இவர்கள் எல்லோரும் சேர்ந்ததுனால பாரியா திருமாகிறாரியா. யார் அவர்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கிறவர், திருமணமே செஞ்சிக்காமல் இருக்கிறவர், வாழும் அம்பேத்கர் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போனாங்க. இவங்க யார்? மார்க்சிஸ்டுகள், நேர்மையின் விடுதுகள். மக்கள் பிரச்சனைனா யாருன்னு பார்க்க மாட்டாங்க, மக்கள் பிரச்சனையை தான் பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட தலைவர்கள். இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களும் நல்லவங்க. அப்புறம் வைகோ, இவங்க எல்லாம் மக்கள் நல கூட்டணி. ஒரே சிட்டிங்கில் எல்லாரும் அவங்க எல்லாம் அவர்களுக்கு வந்து சமாதானம் ஆயிட்டாங்கல்ல. மார்க்சிஸ்ட் தான் ரொம்ப அடம் பிடிச்சது. அப்புறம் அப்போ இவங்க எல்லாம் தேர்தலில் சந்திக்கிறாங்க, பெருவெற்றி. அப்போ ரொம்ப சந்தோஷம், நான் பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் இங்கே அந்த இடத்துல இவங்க கேட்டதெல்லாம் அவர் கொடுத்தாரு. 2 சீட்டு, அவங்களுக்கு 9 சீட்டு, பாண்டிச்சேரியில் 1 சீட்டு அதுன்னு கொடுத்தாரு. அது முடிஞ்ச உடனே 2021 தேர்தல் வரும்போது இவர் அதே இதை என்ன பங்கு அப்புறம் நல்லா அது இந்த தடவை நம்ம ஜெயிச்சிடணும். 2 தொகுதினா 12 சீட்டு, 6 ஒரு 3 சீட்டு போட்டு 15 சீட்டாக கொடுத்துருங்களேன் அப்படின்னா. இது 3 பேருக்குமா? இல்லை பங்கு எனக்கு தான் கேட்டேன். உங்களுக்கா? ஆமாம், உங்கள் அப்பா காலத்துலாம் அப்படி தான் நிற்போம். அதெல்லாம் இல்லை, 4 சீட்டு தான் உனக்கு. சித்தப்பா யார்? பிரசாந்த் கிஷோர் கொடுக்க சொன்னார். நாங்கள் 6 சீட்டு தரோம். என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னா? அப்படி தான் எல்லாருக்கும் தானே காலி பண்ணாங்க இல்லையா? இல்லாட்டி முடிவெடுத்துங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க. சொல்லலை. அப்போ என்ன, எங்கே போக முடியும்? எதிரில் பிஜேபி, அதிமுக, என்டிஏ கூட்டணி, நடுவில் பள்ளம். என்ன பண்ணுறது? சரி வாக்கப்பட்டோம், போனாங்க. அதுக்கு இவங்க ஒரு காரணமாக சொன்னாங்க, நாங்கள் இப்போ தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் வர்றோம், கொஞ்சம் அதிக தொகுதியில் தான் ஜெயிக்க முடியும். அது பெருசு அதிகமாக நின்று ஜெயித்த மாதிரி ஜெயிக்க மாறணும்னா சரி ரைட்டு, எங்களுடைய தியாகத்தை பண்ணுறோம். அப்போ தான் உண்மையிலே தியாகம் பண்ணாங்க. சரி, என்னென்ன பேசுனீங்க? ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து இது கல்வி கடன் ரத்து, அது இதுன்னு ஒரு 500 சில்லற வாக்குறுதி. ஜெயிச்ச உடனே ஒரு மாதம் அப்படியே ஓடிச்சு, 2 மாதம் அப்படியே ஓடிச்சு. அது கொரோனா பீரியடு. அதே அவர் சொன்னார், ஒரு 6 மாதங்கள். அதுக்கப்புறம் இவர்கள் வேலையை காமிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் அதெல்லாம் வந்துச்சு. பல பிரச்சனைகளில் இவர்கள் வேலையை காமிக்காங்க. அப்போவே இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? மக்கள் நல கூட்டணியா, டே நம்மளை அங்கேருந்து வந்து தேர்தல் நெருக்கத்தில்
நம்மளை நெருக்கி தனியாக பிரித்து 6 சீட்னு ஆகிட்டாங்க. இனிமேல் நம்ம மக்கள் நல கூட்டணி தான் செயல்படுவோம். அரசுக்கு எதிராக போராட்டங்கள் மற்ற விஷயத்தை கையில் எடுப்போம். அப்போ தான் நமக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு பண்ணியிருந்தா பயம் வந்திருக்கும். மக்களுக்கும் உங்கள் மேலே மரியாதை இருந்திருக்கும். நீங்கள் ஒரு அணியாகவே செயல்பட்டுருக்கலாம். ஆனால் இவங்க தனித்தனியாக ஐக்கியம்னா எந்த பிரச்சனையும் கேட்க மாட்டோம். புதுசாக அவங்க கண்டுபிடிச்ச அந்த பாஜக உள்ளே வந்துடும்ன்ற ஸ்ட்ராட்டஜியை இவங்களும் தூக்கிட்டு மக்கள்கிட்ட இவங்களும் அது ஒரு கேவலத்துக்குரிய சிரிப்புக்குரிய விஷயமாக மாறி போச்சு. இப்போ அதுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையும் செந்தில் பாலாஜியை சேர்க்குறாரு, 2019 சேர்க்குறாரு. இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு விமர்சனம், செந்தில் பாலாஜி மேலே அந்த வழக்கு வந்து இடி ரைடு வருது. அது வழக்கமானது தானே. சுப்ரீம் கோர்ட்டு அங்கே வழக்கை உயிர்ப்பிச்சோன்னா வந்துட்டாங்க. இடியை வச்சு பழி வாங்குறாங்கன்னு இவங்களும் சொன்னாங்க. செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் ஏன் முட்டு கொடுக்குறீங்க? திருமாவளவனும் வைகோவும் கூட முட்டு கொடுக்கட்டும், முதலாளித்துவ கட்சி. முத்தரசனும் சிபிஎம்முக்கு என்ன பிரச்சனை? ஊழலுக்கு எதிரானவங்க தானே நீங்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் மக்களை பாட்டிலுக்கு 10 ரூபா யாருங்க வெளியே கொண்டு வந்தா? பாட்டிலுக்கு 10 ரூபா மேட்டரை யார் வெளியே கொண்டு வந்தா? ஏடிஎம்கே அதிகமாக பேசினாங்க. சிஐடியு டாஸ்மாக் சங்கத்துடைய சிஐடியு பொதுச் செயலாளர் திருச்செல்வன் தான் வெளியே கொண்டு வந்தார். முத பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, மிரட்டுறாங்க, வாங்கலைன்னா எங்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க மறுக்கொண்டு பெரிய இது பண்ணி சிஐடியு போராட்டமே நடத்துச்சு. அவர் பேட்டிலாம் கொடுத்தாரு. வழக்கம் போல் இவங்கெல்லாம் காதை மூடிட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் சமூக ஊடகங்களில் வச்சு செஞ்சாங்க. அது விஜய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுற அளவுக்கு அது பெரிய பிரச்சனை. அப்புறம் எல்லோரும் பேசினாங்க. ஈடியே அந்த இதில் குறிப்பிட்டிருக்கோம், 10 ரூபாவில் 40 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க, இத்தனை கோடி ஜென்ரேட் ஆச்சு. இந்த திருச்செல்வன் கொஞ்ச நாள் பொறுத்து யாருக்கும் பேட்டி கொடுக்குறாருன்னு அவருக்கு வாய்ப்பு விட்டு அவரை யார் அணுகுனாலும் இல்லை சார், இப்போ இல்லை அப்போ இல்லை, ரொம்ப நெருங்கினவங்கள்ட்ட மட்டும் அவர் கொஞ்சம் இல்லைங்க கட்சியில் வேணான்றாங்க. அப்போது திமுகவுக்கு எதிரான ஊழலை வெளியே பேசக்கூட கூடாதுன்னு அப்படின்னா நீங்கள் உயிர் வாழ்கிறீங்க. அதற்கு பிறகு இது எடுத்துங்க, மின்சார வாரியம் வருஷத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் ஏற்றிட்டே வந்தீங்க. கமர்ஷியலுக்கு 4 வருஷம் ஏற்றுனீங்க, வீட்டு இதுக்கு 3 வருஷம் ஏற்றுனீங்க, ஒவ்வொரு வருஷம் ஏற்றுனீங்க. மின் உற்பத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு யூனிட் கூட பண்ணலன்னு அன்புமணி ராமதாஸ் பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். இது எல்லாமே அந்த இதில் இருக்கவங்க தெரியும். மின்சார வாரியத்தில் புதுசாக ஆளை எடுக்கவே இல்லை, ஒப்பந்த பணியாளர்னு போட்டுக்கிட்டு அதுலேயும் பெரிய அளவு பற்றாக்குறை. அப்புறம் மற்ற ஊழல் முறைகேடு இதெல்லாம் யார் சொல்லுவான்னா அந்த தொழிற்சங்க தலைவர்கள் சொல்லுவாங்க. அதில் பெரிய சங்கம் கோட்டின்னு இருக்குது இவங்களது. அதில் இருந்த தலைவர்கள் யாராவது வெளியில் பேட்டிக்கிட்டு கொடுத்தாங்களா? கேட்டது கூட கொடுக்கல பல பேருக்கு. என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி விஷயம் நேராக சொல்லுவாங்களா? அது போக்குவரத்து தொழிற்சங்கம் டிஎம்கே பீரியட் ஏடிஎம்கே பீரியட்லேயே அந்த பிரச்சனை இருந்தது. அதை எதிர்த்து இவர் முதல்வர் வரையும் பேசினார். இவர் ஆட்சி வந்து 5 வருஷமாக அதே பிரச்சனை அப்படியே இருந்தது. இவர் சவுந்தரராஜன் பெரிய போராட்ட அறிவிப்புலாம் அறிவித்தார். அப்புறம் என்ன ஆச்சு? ஏதாவது நடந்ததா? எங்கே ஆப் பண்ணாங்க? சாம்சங்கில் சங்கம் வாங்க முடிஞ்சதா? வாங்காத சங்கத்துக்கு தொழிற்சாலை நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருந்த முதல்வருக்கு போய் நன்றி சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஜாதி ஆணவ படுகொலை, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாது, அண்ணா யூனிவர்சிட்டி யார் அந்த சார்? சிபிஎம் சிபிஎம் தான் வாய் திறந்தாங்களா? பெண்கள் பிரச்சனை அறிக்கை வந்தது, அறிக்கையெல்லாம் வந்தது. என்ன வந்தது? எப்படி வந்துருக்கு சொல்லுங்க? அவங்களாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடிச்சு பாதுகாப்பு கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும், கண்டுபிடிச்சி ஒரு மயில் இறக்க எடுத்து அப்படி வருடுறது, குற்றவாளியை கண்டுபிடிச்சி தக்க தண்டனை தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான். இதே ஏடிஎம்கே பீரியடில் இந்த மாதிரி நடந்திருந்தா ஒன்றும் இல்லை. சாத்தான் குளத்துக்கு என்ன ஆகுறாங்க? எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணோன்னாங்க. முதல்வர் என்ன பண்ணுறாருன்னு 24 லாக்அப் மரணங்கள். ஒரு இதுக்கு ஏதாவது அஜித்குமாருக்கு முதல்வர் ராஜினாமா பண்ணணுன்னு கேட்டிருப்பீங்களா? காவல்துறை பார்த்து பண்ணும். பல்லு பிடுங்கினார் பல்வீர் சிங். மாநில அளவில் சிபிஎம் கண்டுக்கவே இல்லை. அங்கே இருக்கிற மாவட்ட சிபிஎம் போராடுது தனியாக. சமூக வலைதளங்களில் வழக்கம் போல் சமூக ஊடகங்களில் அது பிரச்சனை பெருசாகுது. என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாங்க. விளாத்திக்குள்ளாங்க லேட்டஸ்ட்டு என்ன பண்ணீங்க? பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம், குழந்தைகள் அதிகமாக போக்சோ வழக்குகள் பதிவான மாநிலம் தமிழ்நாடுன்னு அது பெரிய அறிக்கை திரு கமலஹாசன் அவர்கள் கூட விட்டார். இது மாதிரி இந்த ஒரு சமுதாயம் வந்து அவரும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரும்ப குறிப்பிட்ட மாதிரி மனித சமுதாயமே இல்லை, இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா
யாரோ எங்கேயோ எங்கேயா நடக்குது, அமெரிக்காவில் நடக்குது, இல்லை தமிழ்நாட்டில் தான். குறிப்பிட்ட இப்போ நேரடியாக சொல்லியா அது சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுடிசம், மணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, ஒரு நிருபத்தாக்கப்பட்டார். இப்போ அந்த தென்காசி, கன்னியாகுமரியில் நீங்கள் தானே வெயிட்டு, தென்காசி நாம் தமிழர் கட்சி போராடுறாங்க. நீங்கள் எதாவது பெருசாக போராட்டம் பண்ணீங்களா? குறைந்தபட்சம் அறிக்கை விட்டீங்களா? கனிமவள கொள்ளையில் நடக்கவே இல்லையா? மணல் கொள்ளை நடக்கலையா? 4000 சில்லரை கோடி நடந்தால் ஈடியாக அறிக்கை கொடுக்குறாங்க. கண்ணை மூடிட்டே இருந்தீங்க. எல்லாருமே கூட்டணி கட்சிகள் வாய் திறந்தீங்களா? அரசு மருத்துவமனைகள் சரியாக செயல்படலன்னு பல பிரச்சனை. பள்ளி கல்வித்துறை செவுறு பேர்ந்து உழுதாதுன்னு. இப்போ திமுக வந்து ரொம்ப வலிமையாக நம்பிருச்சா? அவங்க என்ன பண்ணாலும் இவங்க போக மாட்டாங்க. என்ன வேணும்? எப்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பத்திரிகையாளர்கள், எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள், இந்த சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர், இவங்களாம் என்னென்னா அடிப்படையில் பிஜேபி பிடிக்காம இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு பார்த்துடுறது. அவன் அதுக்கப்புறம் திமுகவில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நீ எதிர்க்கிறியா எதிர்த்துக்கோ. இன்னும் சில பத்திரிகையாளர் திமுக எங்களை திட்டாத, அது நிறுத்திக்கோ, விஜய் நல்லா திட்டு, இந்தா வேறு எந்த பிரச்சனையும் பேச வேணாம், வேறு தான் விஜய் மட்டும் திட்டுறியா வா தான். என்னை கூட கேட்டாங்க, அந்த பத்திரிக்கை விஜய் ரொம்ப திட்டுறாரு, ரொம்ப தரக்குறைவால கிண்டல் பண்ணி கேள்வி பண்ண பேசுகிறேன். விசாரிச்சா அப்போ யார் எந்தெந்த ஒவ்வொருத்தருக்கும் என்ன விலை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும். அதில் இவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் தூய்மை பணியாளரோட வேறு உதாரணம் வேணுமாங்க சொல்லுங்கள்? இல்லை அதுக்கெல்லாம் களத்துக்கே வந்தாங்களே கம்யூனிஸ்ட் கட்சி. எல்லாம் ஒரு விஷயம் நடக்குதுண்ணா, அரசியல் கட்சினா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா களத்துக்கு வந்தாங்கன்னு, அதனால தான். விஜய் கூட என்னங்க அவங்கள கூப்பிட்டு பார்த்தாரு, அவ்வளோதான். அதானே, அதுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? விஜய் வீட்டில் கூப்பிட்டு பார்த்தாரு, இவங்க நேராக போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணீங்க? அரசுக்கு என்ன நெருக்கடி கொடுத்தீங்க? ஏதாவது போய் என்னங்க 160 நாளாக போராட்டம் நடக்குது, போராடிட்டு இருக்காங்க. உங்கள் மக்கள் தானேங்க அவங்கள எதாவது பண்ணணும். அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்குது 160 நாள் தேர்தல் நெருங்குதுன்னு ஒரு போய் ஜூஸ்லாம் கொடுத்து, என்னம்மா 160 நாள் போராடினுக்கிறியா, இன்றைக்கி தான் எனக்கே தெரிஞ்சுது, என்ன இப்போ திரும்ப கூட சொன்னார், அப்படி இப்படின்னு சேர்த்துக்கணும். அப்போ அவங்கள கண்டுக்காம தானே இருந்தீங்க. இது மாதிரி நடக்க மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போயிட்டீங்க. கட்சிக்காரங்களும் ஸ்போக்ஸ் பர்சனாக மாறி டிவி விவாதங்களில் பேசுகிறேன்னு ஒரு கட்டத்தில் திமுக காரனே வைக்கப்படுற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆலு சவனாஸ் பேசலாம் பார்த்துருக்கீங்களா? வன்னி அரசு பேசுறதை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? கனகராஜ் பேசுறது பார்த்துருக்கீங்களா? டாஸ்மாக் ஊழல் திமுக காரன் கூட கோவம் வரல, இவரு கோவம் வருது ஊழல் பற்றி பேசினா. குதிக்கிறார் கடந்து அருணுன்னு. இல்லை அவர்கள் எல்லாமே அவங்க வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறது இல்லை. அங்கப்பா கடந்த காலத்து அவர் குஜராத் அப்பா, அப்புறம் போன ஆட்சியப்பா, கடந்துதான். அதெல்லாம் தப்பு தானே. உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. போன ஆட்சி சரியில்லை, உங்களை கொண்டு வந்து போன ஆட்சியில் சாத்தானுக்குலாம் லாக்கப்புது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. நீங்களும் அதே வேலை யூனிவர்சிட்டி பற்றி கேட்டால் பொள்ளாச்சி பாப்பான்னு சொல்கிறது. வேறு ஏதாவது பெண்களுக்கான இதுன்னு கேட்டால் மணிப்பூரில் நடக்கலையா, உத்தரப்பிரதேஷ் நடக்கலையா? நான் மணிப்பூரில் வரி கட்டுறேன், நான் மணிப்பூரில் வாழ்ந்துன்னுக்கிறேன், நான் ஆதித்யநாத்தியா நான் தேர்ந்தெடுத்தேன், நான் தேர்ந்தெடுத்து ஒன்றேன், நான் இருக்கிறது தமிழ்நாட்டில், இங்கே சட்டம் ஒழுங்கு என்ன பதில் சொல்லுன்னா நான் அங்கே பணம் கட்டிக்கிட்டுமா? ஏதாவது 1000 ரூபா ஃபைன் போடுறீங்க ஹெல்மெட் போடலன்னு, எப்போ நான் மணிப்பூர் முதல்வருக்கு பண்ணிடுறேன்பா, இப்போ மணி ஆர்டர் பண்ணிடுறேன்பா, நீ தான் எதிர்பார்த்தாலும் அங்கே பாருன்றியா, நான் அங்கேயே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லலாமா? என்ன கதை? அதே மாதிரி மத்திய அரசு எதிர்க்கிற விஷயங்களில் மாநில நலன்களை பாதிக்கிற விஷயத்து கூட இவங்களுக்கு ஒன்றுமே தெரில. வாட்ஸ்அப் தலைவர்கள் மாதிரி இது பண்ணுறது. மும்மொழி கொள்கையில் மார்க்சிஸ்ட் கட்சி நிலைப்பாடு கிட்டத்தட்ட மத்திய அரசுடைய நிலைப்பாடு மாதிரி தான். 3வது மொழி வேணும், கற்றுக்கணுன்றது. ஆனால் இங்கே இருக்கிற மார்க்சிஸ்ட்டுகள், ஏன்னா அது தேசிய கட்சி, அதனால் அவங்க எல்லா மாநிலத்திலும். ஆனால் இங்கே இருக்கிற மார்க்சிஸ்ட்டுகள் பெருசாக இந்தியை திணிக்காத, இந்தி திணிப்பு. காங்கிரஸ் சொல்லுது இந்தியை திணிக்காத, இந்தி திணிப்பு. ஆரம்பிச்சதே நீ தாண்டா, ஒன்னால தாண்டா. நம்ம காவிரி விஷயம், இந்த மாதிரி மொழி விஷயம் போது மாநிலத்துக்கு மாநிலம், அது என்ன மாநிலம்? மொழி விஷயத்தில் எங்கே மாநிலம்? மாநில உரிமை அப்படின்னு வந்து மொழி விஷயத்தில் எங்கே மாநிலம் வரும்? மொழி என்பது ஒரு மனிதர்கள் கற்ப ஒரு விஷயம், அதில் எங்கே மாநிலம் வந்துச்சு? அப்போ ப்ரைவேட் செக்ஷனுக்கும் கொண்டு வா, 2 மொழின்னு கொண்டு வா. ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் 3 மொழி இருக்கும். என் வீட்டு பிள்ளைங்க படிக்கிற சாதாரண அரசு உதவி பெறும் பள்ளியில் மட்டும் உன் திமுருக்கு 2 மொழின்னு சொல்லுவேன். இன்னொன்று, புதிய கல்விக் கொள்கை பழசு வந்து திணிச்சாங்க, புதுசு வந்து கிடையாது. எந்த மொழி வேணால் கற்றுக்கன்றான், 3 மொழி கற்றுக்க எது வேணால் கற்றுக்கன்றான். தாய்மொழி மஸ்ட்டுன்றான். தமிழ்நாடுனா தமிழ் மஸ்ட்டு, ஆங்கிலம் மஸ்ட்டு, 3வது ஒரு மொழி நீ கற்றுக்க ஏதாவது ஒன்று.
இப்போ இங்கே இருக்கிற மலையாளி இருக்காங்கன்னா தமிழ் கற்றுக்குறாங்க, தமிழ் கற்றுக்கிட்டே ஆகணும். சாரி, மலையாளம் அவங்களுக்கு தாய்மொழி, அதை 3வது மொழியாக எடுத்துக்குவாங்க. தமிழ் இங்கிலீஷும் கற்றுக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு 2 லாங்குவேஜ் ப்ளஸ் 3 லாங்குவேஜ் கிடைக்குது. இப்போ தமிழ் இருக்கிறவங்க தமிழ் இங்கிலீஷு ஓகே, 3வது மொழி நான் ஹிந்தி கற்றுக்கிறேன்னு எடுத்துக்கிட்டா என்ன தப்பு இருக்குது? கற்றுக்கூடாது. ஏன்? ரொம்ப நெருக்கிட்ட போனீங்க வச்சிங்கன்னா, இல்லை பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பாட புத்தகம். அவங்க இது அப்போ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தனியாக மூளை செஞ்சு வச்சுக்குதா? இங்கே ஒரு மூளை அங்கே ஒரு மூளையா? இந்த வேலைலாம் நடக்குது. ஏன்னா இந்த பல விஷயங்களோட நடக்கிறது தான் இந்த தேர்தல் களம். நடப்பு நிகழ்வுகள் பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆரம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.